இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சமீபத்தில் சாஸ்திரப்படி பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், சாஸ்திரப்படி ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாலும் நன்னா இருக்குமே அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. சாஸ்திரப்படி ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 5 முக்கியமான கடமைகளை சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. அதாவது தினசரி பஞ்சமகா யஜ்யங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னு சொன்னா, இது யஜ்யம்னு சொன்னா ஏதோ ஒரு ஹோமம் போல இருக்குது, ஏதோ ஒரு வேள்வி போல இருக்குது. இதனை குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான், அதாவது அந்தணர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று தவறாக எண்ணக்கூடாது. இந்த பஞ்சமகா யஜ்யத்தினை பஞ்சமகா புருஷ யஜ்யம் என்று கூட சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அதாவது பஞ்சமகா புருஷ யஜ்யம்னே சொல்றார். ஆண்கள் செய்ய வேண்டிய யஜ்யம் அப்படின்னு சொன்னால் தவறாது செய்ய வேண்டிய ஒரு கடமை என்றே நாம் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். யஜ்யம்னு சொன்னால் ஏதோ ஒரு ஹோமம், ஏதோ ஒரு பூஜைன்னு நினைச்சிக்கப்படாது. யஜ்யம்னு சொன்னால் ஒரு மாபெரும் வேள்வி. மாபெரும் வேள்வி என்று சொன்னால் ஒரு மாபெரும் கடமை. இதனை அவர்கள் சரிவர செய்து வருவதன் மூலம் நிச்சயமாக அவர்களால் ஒழுக்க சீலர்களாக வாழ முடியும். இதுதான் ஆண்களினுடைய மகா யஜ்யம்னே சொல்றா, மிகப்பெரிய கடமை அப்படின்னே சொல்றா. அது என்ன அந்த 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவதாக சொல்லப்படக்கூடியது தேவ யஜ்யம், இரண்டாவதாக பித்ரு யஜ்யம், மூன்றாவதாக பிரம்ம யஜ்யம், நான்காவதாக மனுஷ யஜ்யம், ஐந்தாவதாக பூத யஜ்யம் அப்படின்னு சொல்றா. இந்த 5ம் அவசியம் செய்ய வேண்டும்னு சொல்றா. இது ஒண்ணுமே பார்த்துட்டு வந்துடலாமே. முதலாவதாக செய்யப்பட வேண்டியது தேவ யஜ்யம். தேவ யஜ்யம் என்று சொன்னால் தேவர்களுக்கு, அதாவது தெய்வங்களுக்கு நாம் தினசரி செய்ய வேண்டிய கடமைகளை அவசியம் செய்ய வேண்டும் சொல்றது. இதனை எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்னு சொன்னா, அந்த தேவ பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தினந்தோறுமே நாம் தெய்வ பூஜையினை செய்து வர வேண்டும். தெய்வத்தினை நினைத்து, அதாவது நம்ம எந்த நெறிமுறையை ஃபாலோ பண்றோமோ, நான் சைவிசம் ஃபாலோ பண்றேன்னு சொன்னா ஓம் நம சிவாயா என்கின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். நான் ஒரு வைணவத்தை ஃபாலோ பண்றேன்னு சொன்னா ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இப்படி அந்த தேவர்களுக்குரிய கடமைகளை, தேவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பூஜைகளை தினந்தோறும் ஒரு ஆண்மகன் செய்து வர வேண்டும் சொல்றது. நம்ம வீட்டில் ஒரு பூஜை ரூம் இருக்குன்னு சொன்னா அந்த பூஜை ரூம்ல போய் தினசரி பூஜை செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ஒரு ஆணினுடைய ஒரு தவறாத கடமையாக இருக்கிறது. இவ்வாறு அந்த தேவ பூஜை செய்வதன் மூலமாக அந்த தேவ யஜ்யம் என்பது பூர்த்தியாகிறது. இரண்டாவதாக பார்த்தோம்னா பித்ரு யஜ்யம்னு சொல்றார். அதாவது தன்னுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் தவறாமல் செய்து வர வேண்டும். அதாவது தாய் தந்தையர் யார் யாருக்கெல்லாம் இல்லையோ, அந்த தாய் தகப்பனாருக்கு இல்லை அப்படின்னு வரும்பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்ப்பணாதிகளையும், அந்த அமாவாசை வழிபாடு, அந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத சொல்றோம் இல்லையா, இதனையும் செய்து வர வேண்டும். பெற்றோர் உயிரோடு இருக்கும் பொழுது அப்படின்னு சொன்னா அவர்களுக்குரிய கடமைகளை தவறாது செய்து வர வேண்டும். ஒரு மாணவ பருவத்தில் இருக்கிற என்ன பண்ணணும், டெய்லி அப்பா அம்மா சொல்ல பேச்சை கேட்கணும். அவர்கள் சொன்னதை கேட்டாலே போதுமானது. அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து வர வேண்டும். ஒரு முதிய நிலையிலே அவர்கள் தள்ளாத வயதிலே இருக்கும் பொழுது அவர்களுக்குரிய கடமைகளை, அவர்களுக்குரிய பணிவிடைகளை இவர்கள் தவறாது செய்து வர வேண்டும். அதன் மூலமாக அந்த பித்ரு யஜ்யம், அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது பூர்த்தியாகிறது. மூன்றாவதா பார்த்தோம்னா பிரம்ம யஜ்யம்னு சொல்றா. பிரம்ம யஜ்யம்னு சொன்னா ரிஷி யஜ்யம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஷிகளின் மூலமாகத்தான், முனிவர்களின் மூலமாகத்தான் நமக்கு வேதம் என்பது இந்த உலகத்திற்கு கிடைத்தது. வேதம்னு சொன்னா ஏதோ மந்திரம் இருக்கிற விஷயம் நினைச்சுக்கப்படாது. நாம் படித்து கொண்டிருக்கின்ற பாடங்கள் அத்தனையுமே வேதத்தின் வழியே வந்தவைதான். நம்ம ஒரு கணக்கு பாடம் படித்தாலும் சரி, அல்லது ஒரு சயின்ஸ், ஒரு பிசிக்ஸ் படித்தாலும் சரி, ஒரு பயாலஜி படித்தாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, நம்ம எது ஒன்றை படிக்கின்றோம்,
அதாவது என்ன விஷயத்தை நாம் படித்தாலும் அந்த படித்த விஷயத்தை பின்பற்றி நடக்க வேண்டியது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. இதைத்தானே வள்ளுவ பெருந்தகை எப்படி சொல்லியிருப்பார்? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? நீ நல்லா படிக்கணும், படித்ததற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். நீ வாழ்க்கையிலே என்ன விஷயத்தை படித்தாயோ அதனை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் சொல்றார். தினசரி அப்படி நாம் படித்த பாடங்களை பின்பற்றி நாம் நடந்து கொள்வது அப்படின்னு இருக்கு இல்லையா? இதன் மூலமாக அந்த பிரம்ம யஜ்யம் என்பது பூர்த்தியாகிறது. அதாவது ரிஷிகளுக்கு நம்முடைய அந்த முனிவர்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ, ஒரு ஒழுக்க பாடத்தினை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதனை தவறாது பின்பற்றி வரும் பொழுது நாம் என்ன விஷயத்தை படித்தோமோ படித்ததற்கு மாறாமல் அதனை அப்படியே பின்பற்றும் பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையும் பூர்த்தியாகிறது. நான்காவதாக பார்க்கும் பொழுது மனுஷ யஜ்யம்னு சொல்றார். மனுஷ யஜ்யம்னு சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் உதவி செய்து கொண்டிருப்பது. அது உற்றாராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இல்லாவிட்டாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இல்லாவிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்மால் ஆன உதவியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இயலாதவர்களுக்கு இயன்றவர்கள் உதவி செய்ய வேண்டும், இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும்னு சொல்றது. ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா அது பண உதவி தான் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு அந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது கூட நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா, அவங்க கிட்ட இல்லைன்னு சொன்னா அதை நாம் அவர்களுக்கு சொல்லித்தரலாம். எவரொருடத்தில் என்ன விஷயம் இல்லையோ அதனை எவரொருடத்தில் அந்த விஷயம் இருக்கிறதோ அவர்கள் அவர்களுக்கு தந்து உதவ வேண்டும்னு சொல்றது. இதன் மூலமாக இந்த மனுஷ யஜ்யம், மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்கின்ற அந்த விஷயமும் பூர்த்தியாகிறது. கடைசியா பார்த்தோம் சொன்னா பூத யஜ்யம்னு சொல்றது. பூதம்னா பூதம்னு அர்த்தம் கிடையாது. அதற்கு என்ன, மனிதனை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும், அத்தனை உயிரினங்களுக்கும் உணவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தை வச்சுதான் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? பகலிலே காகத்திற்கு உணவளி, இரவிலே அந்த நாய் போன்ற அந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தெருக்களிலே வசிக்கக்கூடிய அந்த நாய்களுக்கும் உணவளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆனால் பறவைகளை கூண்டில் அடைத்து வைத்து உணவளிக்க கூடாது. அதே மாதிரி அந்த நாயை கூட கட்டி போட்டு அதற்கு சாப்பாடு போடக்கூடாது. அந்த இயற்கையாகவே அவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பறவைகளுக்கும் நாம் தினந்தோறும் உணவளிக்க வேண்டும். அதைத்தான் பூத யஜ்யம் என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. அதனால்தான் காக்காய்க்கு சாப்பாடு போட்டு சாப்பிடு, நாய்க்கு சாப்பாடு வச்சியா நைட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறா இல்லையா? இதற்கு காரணமும் இதுதான். இந்த 5 கடமைகளும் தான் ஒரு ஆண்மகனினுடைய முக்கியமான கடமையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த கடமைகளை ஒரு ஆண்மகன் தவறாமல் செய்து வந்தாலே அவனுடைய குடும்பமானது என்றென்றும் சுபிக்ஷமாக நல்லபடியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.